ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மின் விநியோக கழகத்தில் நிறுவன செயலாளர், இடைநிலை நிறுவன செயலாளர் ஆகிய பதவிகள் நிரப்பப்படுது. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மொத்தம் 6 காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க. பதவியின் பெயர் என்ன அப்படின்னா, நிறுவன செயலாளர், இடைநிலை நிறுவன செயலாளர். மொத்தம் 6 போஸ்ட்டு. வயது வரம்பு நிறுவன செயலாளர் பதவிக்கு குறைஞ்சபட்சம் 30 வயசு இருக்கணும். இடைநிலை தகுதி பெற்றவர்கள் ஜனவரி 1ஆம் தேதியின்படி குறைஞ்சபட்சம் 20 வயசு இருக்கணும். கல்வி தகுதி இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டப்படிப்பை முடித்திருக்கணும். நிறுவன செயலாளர் தகுதி பெற்று இந்திய நிறுவன செயலாளர்கள் நிறுவனத்தில் உறுப்பினராக தகுதி பெற்றிருக்கணும். நிறுவன செயலாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் வரிசைப்படுத்தப்பட்ட நிறுவனத்தில் வாரியம், செபி, பங்கு சந்தை ஆகியவற்றில் குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கணும். இடைநிலை நிறுவன செயலாளர் பதவிக்கு டிகிரியுடன் ICSI இடைநிலை தேர்ச்சி பெற்றிருக்கணும். இந்த பதவிக்கு அனுபவம் குறித்த அறிவிப்பில் இடம்பெறல. மின்சாரத்துறை பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் நன்கு தெரிஞ்சிருக்கணும். சம்பள விவரம் நிறுவன செயலாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு மாதத்திற்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இடைநிலை தகுதி பெற்றோர்களுக்கு மாதத்துக்கு 25,000 ரூபா சம்பளம் வழங்குறாங்க. இந்த பணியிடங்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் ஒப்பந்தத்துடன் நிரப்பப்படுது. முதல்ல 1 வருஷத்துக்கும் தேவைக்கு ஏற்ப 2 வருஷத்துக்கும் பணி நீடிக்கப்படும். விண்ணப்பிக்கும் நபர்கள் குறிப்பிடப்பட்ட தகுதி மற்றும் அனுபவத்திற்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க. விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தளவில் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்கள் www.tnpdcl.org என்ற இணையதளத்தில் விண்ணப்பம் இருக்கும். அது டவுன்லோட் பண்ணி நிரப்பி உரிய ஆவணங்களின் நகல்களுடன் இணைத்து அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும். விண்ணப்பத்தில் சுய விவரங்கள், தொடர்பு விவரங்கள், கல்வி அனுபவம், கடைசியாக பெற்ற சம்பளம் உள்ளிட்ட விவரங்களும் புகைப்படம் ஒட்டி கையொப்பமிட்டு அனுப்பணும். அனைத்து கல்வி மற்றும் அனுபவம் சார்ந்த சான்றிதழ்களின் நகல்கள் இணைக்கப்பட்டு சென்னையில் உள்ள அலுவலகத்திற்கு அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி தலைமை பொறியாளர், தமிழ்நாடு மின் விநியோக கழகம், 144 அண்ணா சாலை, சென்னை 6,02,000. விண்ணப்பிக்க கடைசி தேதி 31/10/2025. வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிங்க. நன்றி.